பேரவைத் தலைவர் அவர்களே, 2019ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தென்காசி திருநெல்வேலி என்று பிரிக்கப்பட்டது. அப்பொழுது இணை ஆணையர் அலுவலகம் இரண்டுக்கும் சேர்த்து திருநெல்வேலியில் இருந்தது. பிரிக்கப்பட்ட பிறகு அறநிலையத்துறையின் இணை ஆணையர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துறையினுடைய மானிய கோரிக்கைக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆய்வினை மேற்கொள்ளுகின்ற பொழுது வேலூர் மாவட்டம் அதிக பரப்பளவை கொண்ட மாவட்டமாகவும் 800 திருக்கோயில்கள் அதில் அடங்கி இருக்கிறது, அதை இரண்டாக பிரிப்பதற்கும், அதேபோல் தருமபுரி மாவட்டம் வெகு தூரத்தில் அதிக பரப்பளவில் 600 திருக்கோயில்களை கொண்ட மாவட்டமாக இருப்பதால் அதையும் பிரிக்க வேண்டும் என்ற கருத்துருவும், திருநெல்வேலி மாவட்டமும் அதேபோல் பிரிக்க வேண்டிய கருத்துருவும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிக்க இருக்கின்றார்கள். அவர் கோரிய அந்த இணை அலுவலகத்திற்கு உடனடியாக இடங்களை தேர்வு செய்து நிச்சயமாக அதற்குண்டான கட்டிடத்தை 19 அறிவிக்கப்பட்டது என்றார். 2 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை, உறுப்பினர் கேட்ட கோரிக்கையை நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளாக அதற்குண்டான கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான வாலிகண்டபுரம் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோயில், துறை அருள்மிகு தேலீஸ்வரர் திருக்கோயில், அதேபோல காரியானூர் அருள்மிகு ஆதித்தாண்டு தோன்றீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய 3 கோயில்கள் பழமையான கோயில், அதிகமான திருமணங்கள் நடைபெறுகின்ற கோயில், நீண்ட காலமாக திருப்பணி செய்யாமல் குடமுழுக்கு செய்யாமல் இருக்கிறது. எனவே இந்துக்களின் பாதுகாவலராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நமது தமிழக முதல்வர்களின் ஆட்சியிலே இந்த கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு செய்யப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். கோயில்களை கோயில்கள் வகைப்படுத்தப்பட்டு 216 கோயில்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த மானிய கோரிக்கையில் கூட 125 கோடியை அரசின் சார்பில் மானியமாக வழங்கியிருக்கின்றார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு